இது நம்மால் படத்தில் பாக்யராஜ் மாமனார் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நாரோடு சேர்ந்து பூவும் நாரி போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கு. இப்போ வந்து திரு தாவேகா தலைவர் வந்து தமிழ்நாட்டை ஆள்றாரு. ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் யோசித்தேன். இந்த ஒரு மாதத்தில் இப்போ இந்த வர நாளைக்கு வந்து 7ஆம் தேதி இந்த சப்போஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் மெஜாரிட்டியோடு இருந்திருந்தாருன்னா 7ஆம் தேதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருப்பார். இப்போ இந்த மாதம் 7ஆம் தேதியோட ஒரு மாதம் ஆட்சி ஆகிருக்கும். அந்த ஒரு மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன செஞ்சுருப்பாருனாக்கா, இந்நேரம் என்னென்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெண்கள் வந்து குறைஞ்சபட்சம் 8000 ரூபா அந்த கூப்பன் வாங்கி வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, மிக்சி, கிரைண்டர் போன்ற அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த 2500 ரூபாயை கண்டிப்பாக 2000 ரூபாயை கண்டிப்பாக அவர் உயர்த்தியிருப்பார். ஏன்னா அவங்க ஆட்சியோட அந்த 1000 ரூபாயை 2000 ரூபா மாத்திரங்கிற அந்த தொடர்ச்சி தான் அது. அதனால் அந்த 2000 ரூபாயை அதை மாற்றிருப்பார். 3வது வந்து பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ ஓடி இருந்திருக்கும், கண்டிப்பாக அதை தொடக்கி வச்சுருந்துருப்பார். 4வது வந்து குத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் பெங்களூர் திருப்பதிக்கு தயாரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் இருக்க பெரியார் நூலகம் அதோட வேலைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கும். தேனம்பாட்டு டு சைதாப்பேட்டையான உயர்மட்ட சாலை பிரிட்ஜு அது நேரம் அந்த வேலைகள் முடக்கி விடப்பட்டு அதோட பணிகள் நடந்திருக்கும். இந்த ஒரு மாதத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களோட ப்ரோக்ராம்ஸ்லேயே இதெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நன்றி அறிவிப்பு கூட்டங்கள், அப்புறம் இப்போ அசம்பிளி உருவாக்குனது, மந்திரிகள் இது பண்ணது எல்லாத்தையுமே இந்த ஒரு மாதத்தில் அவரால் செஞ்சுருக்க முடியும். சமீபத்தில் இந்து ராம் அவர்கள் வந்து இந்த கலைஞரோட பிறந்தநாளில் ஒரு உரையில் ஒரு விஷயம் சொன்னார். ஸ்டாலின் சொன்னதாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து வேலை பார்க்குறது தான் என்னோடய எனர்ஜி, என்னால் சும்மா இருக்க முடியாது, வேலை பார்த்து இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக நிம்மதியான ஒரு தூக்கம் வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் நம்ம தற்கொலைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தாங்கள் தற்கொலைகளாக இருந்ததை விட தன் வீட்டு பெரியவர்களையும் சீனியர்களையும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தற்கொலைகளை வந்து அதாவது அந்த பூவோட சேர்ந்த நார் மணக்குங்கிறத போய் நாரை வந்து சேர்ந்து பூவும் நாரி போன கதையாக இளைய தற்கூறிகள்லாம் மூத்தவங்களையும் தற்கூறிகளாக ஆக்கி இந்த ஓட்டு போட ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் ஓட்டு போட்டு இப்போ இவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம். இப்போ என்னென்னா, ஓடி உழைச்சி இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டிலே உட்காந்து தூங்குற ஒருத்தரை கொண்டு வந்து தற்கொலை தலைவனை கொண்டு வந்து முதலமைச்சராக்கி விட்டு அவர் ஒரு மாதம் கழித்து வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு மாதத்தில் என்ன செஞ்சிட முடியும், நான் வந்து அடுத்த நாளே கூவுறீங்க, நல்லா வாயில் வந்துடுங்கிறாரு. என்னென்னா, வாயில் தான் வருமோ ஒழிஞ்சு வேலை எதுவுமே நடக்காது. வேலை செய்யவோ மக்களுக்காக நல்லா செய்யறதுக்கோ இந்நேரம் எத்தனை ப்ரோக்ராமில் கலந்து வந்திருப்பார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு காற்று போல் அப்படியே பரவிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம், நாளைக்கு அந்த ப்ரோக்ராம். இந்நேரம் வடபழனி டு கோயம்புத்தூர் பூந்தமல்லியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து மெட்ரோ பயணத்தில் பயன்பெற்றிருப்பாங்க. புறநகர் பேருந்து நிலையத்திலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருப்பாங்க. 8000 ரூபாயில் கோடிக்கணக்கான பேர் பயன்பெற்றிருப்பாங்க. 2000 ரூபா இப்போ இதில் 1,13,00,000 30 லட்சம் பெண்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சரன்னு செஞ்சுருப்பார். இவங்க வந்து என்னடான்னா, சிங்கப்பெண் படை தான் திட்டமாக அறிவித்தாங்க. அதை ஆரம்பிக்கிற திட்டத்தையே வந்து இன்னமும் தொடங்காமல் இருக்கானுங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் அந்த காலத்தில் விவேக் கலாய்ப்பார், இப்போ தான் 3 தடவை டேக் ஆஃப் எடுத்து சரிப்பட்டு வரல, இப்போ தான் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு உட்காந்து ஓரமாக ஓட்டிகிட்டு இருக்கானுங்கன்னு. அந்த வேலையை இப்போ செஞ்சுட்டு இருக்க முதலமைச்சரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. நான் இப்போ வந்து கற்பனையிலேயே நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பச்சை கொடி காட்டி மெட்ரோ திறக்கிறதையும் பேருந்து நிலையத்தை ரிப்பன் பெல்ட் திறக்கிறதையும் எல்லாத்தையும் நான் கற்பனையிலேயே சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்றைக்கும் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளுவார். அவர் வாழும் காலம் வரை வாழ்ந்த 4 நாள் பிறகும் கூட அவரே தமிழ்நாட்டை ஆழ்வார். அத்தனை காரியங்கள், அத்தனை திட்டங்கள், அத்தனை பயணங்கள், அத்தனை உழைப்பு. அந்த உழைப்பு யாருக்கும் வராது அவரை தவிர.